சொல்லுங்கள் சார். வணக்கம். இன்றைக்கி வந்து பாக் ஜலசந்தி, அதாவது தலையமன்னார் டு தனுஷ்கோடி நீச்சலுக்கு வந்து ஒரு 10 பேர் கொண்டு பண்ணாங்க. அதில் 8 பேர் வந்து ரிலே என்ற முறையிலும் 2 பேர் தனியாக சோலோன்னு சொல்லுவாங்க, அது பண்ணாங்க. இதில் மொத்தத்தில் 3 மாற்றுத்திறனாளிகள் கலந்துக்கிட்டாங்க. அதில் 8 ரிலேயில் 8 hours 30 minutes வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சோலோ பண்ணவர் ஒருத்தர் 10 hours 30 minutes சொல்லுங்கள் சார். 11 hours. அந்த ஸ்ருதின்னு ஒரு பொண்ணு, ஒரு கால் இழந்தவங்க, அதாவது மாற்றுத்திறனாளி. அவங்க வந்து 11:05 வந்து தனுஷ்கோடியை வந்து சேர்ந்தாங்க. இவங்க வந்து காலையில் 5:50 ஸ்டார்ட் பண்ணி வந்தாங்க. நல்ல அலைகள் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதையும் மீறி அவங்க வந்து கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு காலில் ஸ்விம்மிங் பண்ணியிருக்காங்க. மாற்றுத்திறனாளி பண்ணல இவங்க தான் முதல் முறையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னால் ஜிஆர்ஐன்னு ஒரு பொண்ணு ஆட்டிசம் சைல்டு அவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இவங்க தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஏன் இந்த மார்ச் ஏப்ரலில் இது பண்ணுறாங்க அப்படின்னா, மார்ச் ஏப்ரலில் தான் வந்து அலைகள் அந்த இதெல்லாம் கம்மியாக இருக்கும், காற்று இதில் சீற்றங்கள்லாம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த மாதம் சூஸ் பண்ணி வருஷத்துக்கு ஏப்ரல் மேல மார்ச் ஏப்ரல் மே இந்த 3 மாதத்துக்குள்ளே பண்ணிடுறாங்க. தேங்க்யூ.